மீண்டும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. பல்வேறு ஓப்பனிங்ஸ் கிட்டத்தட்ட 640+ வேகன்சி இருக்கு. எம்டிஎஸ், எக்ஸிகியூட்டிவ், ஜூனியர் மேனேஜர்ஸ் போன்ற பதவி. எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா ப்ரோ அப்படின்னா நிச்சயமா தேவையில்ல. ஃப்ரெஷர்ஸ் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனண்டான அரசு வேலை வாய்ப்பு தான். முழு தகவலை டீடைல் தான் சொல்றேன். கமிங் பேக் டு த நோட்டிபிகேஷன், எங்க இருந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அப்படின்னா DFCCIL அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்க்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு மத்திய அரசு நிறுவனம். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, அதுல மேல எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து லே ஆஃப் பண்றது, கம்யூனிகேஷன் கேபிள், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடியவங்க தான் இந்த DFCCIL மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்ல தான் வருது. இங்க இருந்து இப்போ நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜூனியர் மேனேஜர், எக்ஸிகியூட்டிவ், எம்டிஎஸ் போன்ற பல்வேறு விதமான ஓப்பனிங்ஸ் வந்திருக்குங்க. அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டை பொறுத்தவரையும் வர மார்ச் 23 வரையும் டைம் இருக்கு. என்ன ப்ரோ இது க்ளோசிங் டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான நோட்டீஸ் தான் இது. பிப்ரவரி 23 இருந்ததை மார்ச் 23 வரையும் இப்போ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க தாராளமா இப்போ நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதற்கான எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை மாசத்துல இருக்கும் அப்படிங்கிறதையுமே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வயது வரம்பை பொறுத்தவரையும் எல்லா பதவிக்குமே பாத்தீங்கன்னா மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். ஜூனியர் மேனேஜருக்கும் எக்ஸிகியூட்டிவ்க்கும் 30 வயசு வரை அப்ளை பண்ணலாம். எம்டிஎஸ்க்கு 33 வயது வரை கூட அப்ளை பண்ணலாம். பிளஸ் SC/STனா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. அதாவது நீங்க SC/ST வகுப்பினர் அப்படின்னா இதுல மென்ஷன் பண்ணிருக்கிற அதிகபட்ச வயதோட பிளஸ் 5 இயர்ஸ் வந்து நீங்க சேர்த்துக்கலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா ஓபிசில வருவீங்க, உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல மென்ஷன் பண்ணிருக்கிற அதிக வயது வரும்போது பிளஸ் 3 இயர்ஸ் சேர்த்துக்கலாம். அதாவது இதுல இப்போ 30 வயசு அப்படின்னா SC/STனா 35 வயது வரையும், பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா நீங்க ஓபிசில வரதுனால 33 வயது வரையும் கூட இதற்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப இதுல மென்ஷன் பண்ணிருக்கிற ஏஜ் லிமிட் யாருக்கு அப்படின்னா பொது பிரிவினருக்கும் இடபிள்யூஎஸ்க்கும். எப்படி வந்து ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 எக்ஸாமினேஷன் இருக்கு. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 எக்ஸாமினேஷன் எல்லா பதவிகளுக்குமே இருக்கு. இதுல இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கிற பதவி இருக்குல்ல, அதுக்கு மட்டும்தான் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. மீதி உள்ள பதவிக்கெல்லாம் கிடையாது. ஸோ எல்லா பதவிக்குமே 2 எக்ஸாம். மல்டி டாஸ்கிங் டெஸ்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு மட்டும் இன்னொரு பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் இருக்கு. ஓகே, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான், அதாவது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கும் உண்டு. ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுறீங்க அப்படின்னா 1/4 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. CBT 1ல CBT 1ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணதை பொறுத்து CBT 2க்கு வந்து இவங்க கால்ஃபர் பண்ணுவாங்க. செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம்க்கு எவ்வளோ வேகன்சி இருக்கோ அதில் 20 டைம்ஸ் அவங்க வந்து ஆட்களை வந்து ஸ்டேஜ் 2ல வந்து எழுத விடுவாங்க. ஸோ CBT 1 அப்படிங்கிறது 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும். 90 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஸோ இண்டிகேட்டிவ் சிலபஸுமே நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன். இதுதான். ஸோ இதுல மேக்ஸ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ஜெனரல் அவேர்னஸ், ஜெனரல் சயின்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், அப்புறம் இந்த நாலேஜ் அபவுட் ரயில்வேஸ் அண்ட் DFCCIL இருந்து ஒரு 10 கொஸ்டின் வருது. மொத்தமா 100 கொஸ்டின் நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து கட் ஆஃப் பாருங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் அப்படிங்கிறது CBT 1ல இதுவா வச்சிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ், ஹிந்தியில தான் இருக்கும், தமிழெல்லாம் இருக்காது. ஓகே, ஸோ இந்த CBT 1, CBT 2 எல்லாமே நீங்க தாராளமா நம்ம தமிழகத்துல எக்ஸாமை நீங்க சூஸ் பண்ணி எழுதிக்க முடியும். எல்லா பதவியுமே நீங்க தமிழ்நாட்டில் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிறது இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கிற பதவிக்கு மட்டும் இருக்கு. ஏன்னா அவங்க ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ற மாதிரியான வேலையா இருக்கிறதுனால ஆண்கள் அப்படின்னா 35 கிலோவை 100 மீட்டர் 2 நிமிஷத்துக்குள்ள கொண்டு போகணும். பெண்கள் அப்படின்னா 20 கிலோமீட்டர் 100 மீட்டர் 2 நிமிஷத்துக்குள்ள கொண்டு போகணும். பிளஸ் ஆண்கள் அப்படின்னா 1000 மீட்டர் 4 நிமிஷம் 15 செகண்ட்ல ஓடி காட்டணும். பெண்கள் அப்படின்னா 1000 மீட்டர் 5 நிமிஷம் 40 செகண்ட்குள்ள ஓடி காட்டணும். எம்டிஎஸ்க்கு தான். மீதி உள்ள பதவிக்கெல்லாம் இந்த பிசிக்கல் எஃபிஷியன்சி தேவை. என்னென்ன பதவி அப்படின்னா ஜூனியர் மேனேஜர் எடுக்கிறாங்க. சேலரி எல்லாம் பாருங்க வேற லெவல். பட் வேகன்சி அப்படிங்கிறது 3 வேகன்சி தான். இந்த ஜூனியர் மேனேஜர் இருக்கு. CA ஆர் CMA முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸிகியூட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க நிறைய டிபார்ட்மெண்ட்ல. எக்ஸிகியூட்டிவ் ஃபர்ஸ்ட் சிவில்ல ஒரு 36 பேர் எடுக்கிறாங்க. அதை கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க 3 இயர்ஸ் டிப்ளமோ, அதாவது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேட்டரல் என்ட்ரி ஆல்சோ எலிஜிபிள் தான். ஹையர் எஜுகேஷன் ஆல்சோ எலிஜிபிள் தான். ஸோ நான் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து எக்ஸிகியூட்டிவ் எலக்ட்ரிக்கல்ல கேட்குறாங்க. 64 வேகன்சி இருக்கு. டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், அப்புறம்
எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இது போன்ற படிப்புகள் அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இல்லை அப்புறம் அப்படின்னா சிக்னல் அண்ட் டெலிகாம்ல ஒரு 75 பேர் மெம்பர்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதில் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான படிப்புகள், ஏன் சொல்லப்போனால் ஐடி இது போன்ற படிப்புகளுக்கு கூட இதில் வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக ஒன் டைம் செக் பண்ணுங்க. அடுத்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் MTS அப்படின்னு சொல்லுவாங்க. 464 பேர் எடுக்கிறாங்க. 10th முடிச்சுட்டு ITI முடிச்சிருந்தா நீங்க எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா 10th முடிச்சுட்டு இந்த ரயில்வேல இருந்து கண்டக்ட் பண்ண ஆக்ட் அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை முடிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான். வெறுமனா 10th முடிச்சவங்க எலிஜிபிள் கிடையாது. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க லேட்டரல் என்ட்ரி அப்படிங்கிறவங்க எலிஜிபிள் 16/2/2025 இந்த டேட்டுக்குள்ள அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்க தாராளமாக எலிஜிபிள். ஃபார் த போஸ்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் வேர் டிப்ளமோ இஸ் பிரிஸ்கிரைப்ட் ஆஸ் எசென்ஷியல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கு டிப்ளமோ தான் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் நாங்கள் சொல்லியிருக்கோம். கேண்டிடேட் வித் ஹையர் குவாலிஃபிகேஷன் இன் ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளின், அதாவது பிடெக் கூட எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹையர் குவாலிஃபிகேஷன் நீங்க எலிஜிபிள். ஆனால் இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு அவங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் ITI சொல்லியிருந்தாங்க, அதை படிக்காம மேலே படிச்சிருந்தா நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறதை கிளியராக சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தாராளமாக சென்னையில் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். 2வது எக்ஸாம் தாராளமாக சென்னையில் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஆனால் இதற்கான ஜாப் லொகேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஆல் இந்தியாவாக இருக்கலாம், இந்தியாவில் எங்கே வேணா உங்களுக்கு வேலை போடலாம். அதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஃபீஸ் பாருங்க 1000 ரூபாய். SC ST PWD அவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் இல்லை. இந்த ஜூனியர் மேனேஜர் எக்ஸிக்யூட்டிவ்க்குலாம் 1000 ரூபாய், MTSக்கு மட்டும் 500 ரூபாய் தான் ஃபீஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த DFCCILோட இப்போ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நார்த் சைடு, ஐ மீன் தமிழகத்துல இல்லை. அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எங்கெங்க அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் ஏதோ ஒரு இடங்கள்ல உங்களுக்கான ஜாப் லொகேஷன் இருக்கும். பட் எக்ஸாம் எல்லாமே நீங்க தமிழ்நாட்டிலே எழுதி பார்க்கலாம். உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க நிச்சயமா அங்கதான் போற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இதற்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க Annexure 4ல. ஒரு பதவிக்கும் தனித்தனியா என்னென்ன கொஸ்டின்ஸ், என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறத ஸோ டீட்டெயில்டா இது எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கான லிங்க்ஸ் பிளஸ் வந்து என்ன சைஸ்ல டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே தெளிவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல கடைசியில வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளை பண்றதுக்கான லிங்க், நோட்டிஃபிகேஷன் பார்க்கறதுக்கான லிங்க் எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி இன்னும் நீங்க நிறைய ரிசர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல பாருங்க, கூகுள்ல போட்டு பாருங்க. இந்த டிபார்ட்மெண்ட்னா என்ன மாதிரி ஒர்க் பண்றாங்க எல்லாத்தையுமே நீங்க ரெஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட ட்ரை பண்ணுங்க. சிலபஸ் பாருங்க, நம்மளால முடியுமா, படிக்க முடியுமா, இன்னும் இவ்வளவு டைம் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. சும்மா வீடியோ பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அப்ளை பண்ணி மணியையும் டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. எந்த டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸ்ல இன்ஸ்டால கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.